வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நெய் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸில் எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 10 டேஸ்க்கு எடுத்து வச்சா பால் ஏடு தான் இது. இதை நம்ம கூட ஜார் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு மோர் மாதிரி வரும், நெக்ஸ்ட்டு தயிர் மாதிரி வரும். டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம மனசு வெறுத்துருவோம், என்னடா நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமான்ட்டு. இன்னும் நல்லா கிரைண்ட் பண்ணும் போது தான் இந்த மாதிரி திக்காக வரும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இதுதான் பட்டர், நெய் சொல்லுவோம்ல, வெண்ணெய் சொல்லுவோம்ல, அதுதான் இது. இப்போ வெண்ணெய் வந்துருச்சு. இது நம்ம எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டரை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு அதில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் பாலாக இருக்கிறதுலாம் வந்துடும். நம்மளால் ஐஸ் வாட்டரில் கை வைக்க முடியலன்னா கை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அதுபோது நீங்கள் கிளாத்தில் கூட எல்லா பட்டரும் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு இந்த மாதிரி கடாயில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தீஞ்சிரும். இந்த மாதிரி அடிக்கடிக்கு இந்த மாதிரி எடுத்து விடுங்க. இப்போ நல்லா சோப்பு நுர மாதிரி பொரியிற சவுண்டு கேட்டுதுங்களா, அதுதான் நெய் ப்ரிப்பேர் ஆகிருச்சுக்கான சிம்டம்ஸு. இப்போது முருங்கை இலையை போட்டுடணும். அந்த டைமில் போட்டு இந்த மாதிரி ஓரமாக எடுத்து வச்சிங்கன்னா முருங்கை இலையில் இருக்க நெய்யும் அதில் ஃபில்ட்ரு ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறின பிறகு வடிகட்டணும். இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஆகிடும். ஆன பிறகு இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ண உடனே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஹீட்டாக இருக்கும் போது மூடியில் பட்டு தண்ணியெல்லாம் நெய் மேலே படும். நல்லா ஆறின பிறகு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நல்லா எல்லோவிஷாக மணலாக இருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.